ஒரு ஊரில் 2 வாலிபர்கள் சண்டையிட்டு அடிதடியில் இறங்கிவிட்டனர். வழியில் சென்ற ஒருவர் அவர்களை விலக்கிவிட்டு, எதற்காக சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் இருவரும் சகோதரர்கள். எங்கள் தந்தை ஒரு முனிவர். அவர் சிறப்பு வாய்ந்த 3 பொருட்களை வைத்துவிட்டு மறைந்துவிட்டார். அவற்றை யார் எடுத்துக் கொள்வது என்பது எங்களுக்குள் ஏற்பட்டுள்ள சச்சரவு என்றனர் அந்த வாலிபர்கள். அந்த 3 பொருட்கள் என்னென்ன என்று கேட்டார் அந்த வழிப்போக்கர். அவை பாதக்குரடு, கைத்தடி, அமுத சுரபி கிண்ணம் என்றனர். பாதக்குரடை காலில் மாட்டிக்கொண்டு எங்கே செல்ல வேண்டுமோ உடனே போகலாம். கைத்தடியால் எதை வரைந்தாலும் அது உடனே உருவம் பெற்றுவிடும். அமுத சுரபி கிண்ணத்தில் வேண்டும்போது வேண்டிய உணவு நிறைந்திருக்கும் என்று அதனுடைய சிறப்புகளை கூறினர் அந்த சகோதரர்கள். அந்த பொருட்களின் ரகசியத்தை தெரிந்து கொண்ட வழிப்போக்கர் அவர்கள் இருவருக்கும் ஒரு யோசனை கூறினார். இருவரும் 1 மைல் தொலைவு ஓடி யார் முதலில் வெற்றி பெறுகிறாரோ அவர் அந்த பொருட்களை எடுத்து கொள்ளலாம். அதற்கு சம்மதித்து இருவரும் ஓட முற்பட்டனர். அவர்கள் இருவரும் ஓடுகையில் வழிப்போக்கர் பாதக்குரடை காலில் மாட்டிக்கொண்டு கைத்தடி அமுத சுரபியுடன் பறந்து போய்விட்டார். சகோதரர் இருவரும் தாங்கள் ஏமாந்து போனதை நினைத்து வருந்தினர். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தானே.